அது எப்படி நாட்டு தக்காளி நீங்கள் சொல்கிறீங்க? இப்படி தோட்டக்காரன் தோட்டம் வச்சுருக்கோம், உங்களை மாதிரி தோட்டம் வச்சுருக்கோம் தானே. தோட்டம் வச்சுருக்கோம் தான் இப்படி பட்டியில் வச்சு கொண்டு வரோம் உங்களை மாதிரியே. அதான் தக்காளி இப்போல்லாம் 5 கிலோ வந்து 6 கிலோ 50 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா விவசாயத்திட்ட எவ்வளோண்ணே வாங்குவாங்க? 6 கிலோ வாங்கினா 2 ரூபாய்க்கு வாங்கியிருப்பான். 2 ரூபா 1.5 ரூபாய்க்கு தான் வாங்குவான். அப்போ எப்படின்னே லாபம் இருக்கும்? அவன் தான் தக்காளி வச்சவங்களும் சட்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதான், பறஞ்சிட்டு எடுத்துகிட்டு பிச்சை எடுக்க வேண்டியதான். நிலம்பு அதுதான். காய்கறி பச்சை விட்டு காய்கறி கூடாமல் அதானப்பா. இருந்தாலும் அவன் எப்படியும் இப்போ 1 ஏக்கர்லாம் போயிருந்தா ஆள் விட்டு தானே பறிக்கணும். அவன் எப்படி பறிப்பான்? கண்டிப்பாக ஆள் விட்டு தான் பறிக்கணும். ஒரு மயிறு ஒரு தாலி கிடையாது. அப்போ அவன் விவசாயத்தை விட்டு ஓட தான் போகும். ஓடத்தான் செய்யணும். இனியும் பிறகு இந்த வருஷம் பார்க்குறோம், அடுத்த வருஷம் விட்டுட்டு நம்ம ஓடிடும்டா அப்படின்ட்டு ஓடத்தான் செய்யணும். வேறு வழி இல்லை. என்ன நடக்குது? இது காரணம் என்ன? நிறைய இது தக்காளி வந்துடுதா? விளைச்சல் வந்து அதிகமாக விளைச்சல் என்ன? அப்போ ஏன் விவசாயம் பண்ணுறாங்க? சரி, இதில் விலை கிடச்சிரும், அதில் விலை கிடச்சிரும், அதில் கிடச்சிட்டா நல்லது, இதில் கிடச்சா நல்லதுன்னு தான் பாடுவாங்க. அதுக்காண்டி இப்படி போகணும். அவனை கனவாண்டான். ஆப்பா.